ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்பிஎம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டியோ அப்படிங்கிற பேக்கேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போம், ஹெச்டிடிபி யூஸ் பண்ணி வந்து நம்ம நிறைய ரெக்வஸ்ட் வந்து கெட் பண்ணியிருப்போம். போஸ்ட் மெத்தடு, அதுக்கப்புறம் வந்து டெலீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறது எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டியோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த ஹெச்டிடிபி பார்த்தீங்கன்னா கொஞ்சமே லைட் வெயிட், அதாவது ஒரு மினிமமான ஏபிஎஸ் வந்து ரிக்வஸ்ட்டை கெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த டியோங்கிறது அப்படி இல்லைனா உங்களுக்கு அதிகமாக வந்து டேட்டாஸ் வருது, இல்லை வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணணும். இப்போ லைக் வந்து கோகுல் கான்ஃபிகரேஷன் பண்ணணும், அல்லது வந்து ரிக்வெஸ்ட் வந்து கேன்சலேஷன் பண்ண வேண்டியது இருக்குது, அல்லது கஸ்டமைஸ்பிள் நமக்கு தேவையான மாதிரி பண்ணணும், ரிக்வெஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவாக வரணும், எரர் வந்து எனக்கு இந்த மாதிரி எரர்லாம் ஷோ ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெச்டிடிபியோட இந்த டியோங்கிற பேக்கேஜ் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எப்படி சொல்ல, ஒரு மேஜரான ஸ்ட்ரக்சருக்கு போகும்போது உங்களுக்கு இந்த டியோங்கிற பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க கம்பேர் பண்ணும்போது நமக்கு அந்த ஹெச்டிடிபியோட. ஸோ தட் இந்த டியோங்கிற பேக்கேஜ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதையும் நீங்கள் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி நம்ம ஹெச்டிடிபியை வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்போமோ அதே மாதிரி இந்த டியோங்கிறத வச்சு நம்ம எப்படி வந்து ரிக்வஸ்ட்டை வந்து கெட் பண்ணலாம், எப்படி வந்து எடிட் பண்ணலாம், எப்படி வந்து டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இங்கே இருந்து டேட்டாஸ் எல்லாமே கெட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து யூஏ வந்து நம்ம நிறைய கவர் பண்ணலாம். ஏன்னா நிறைய யூசர்ஸ் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, யூஏ ரிலேட்டடாக நிறைய கேட்டிருக்கீங்க. ஸோ தட் இந்த டியோங்கிற கான்செப்ட் இம்பார்ட்டன்ட்னால அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஏயில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டிஃபால்ட்டாக வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லா கோடையும் ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட் லைன் டைப் பண்ணலாம். பட் இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா, pub.devக்கு வந்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய அந்த பேக்கேஜை எடுத்துக்கோங்க. டியோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும் பார்த்திங்களா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நமக்கு என்ன வெர்ஷன் இருக்குது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்போ இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் டியோங்கிறது ஜஸ்ட் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ காப்பி பண்ணிட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, pub.comments இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்று. அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக pub.yaml அப்படிங்கிற ஃபைலில் நம்ம போடலாம். இப்போ வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ அந்த பேக்கேஜோட நேம் மட்டும் இங்கே கொடுத்துக்கோங்க. இங்கேருந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் இப்போ அதோடைய வெர்ஷன் அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, எக்ஸாம்பிள் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி கெட் பண்ணுற மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்போ ஹெச்டிடிபியை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எப்படி வந்து நிறையா நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். லைக் வந்து அந்த URI.parse அந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டியிருக்கும். பட் இதில் வந்து ஒரே லைனில் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த பேக்கேஜை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இப்போது இதை இம்போர்ட் பண்ணிட்டோம். அண்ட் 1 செகண்ட் வந்து pubget கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு தேவையான பேக்கேஜ் வந்து இதில் இம்போர்ட் ஆயிரும். ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வந்துருச்சு பார்த்திங்களா. ஸோ அந்த வெர்ஷன் அப்படியே நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ எல்லா கூடையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஜஸ்ட் வாய்ட் மெயின்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் நமக்கு தேவையான பேக்கேஜும் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அண்டு டியோ டாட் ஓகே, ஜஸ்ட் டைப் பண்ண வேண்டாம், அந்த பேக்கேஜ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஷோ ஆகும். ஸோ அப்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, dio.dot. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, வாய்ட் மெயின் கொடுத்துக்கலாம். வாய்ட் மெயின். ஓகே, இதில் வந்து ரன் ஆப் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் மெட்டீரியல் ஆப் கொடுத்துக்கோங்க. ஓகே, அண்ட் இதில் வந்து நம்ம அகைன் என்ன கொடுப்போம், ஹோம் கொடுப்போம். ஓகே, ஸோ ஹோம் கொடுத்து நமக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் வந்து மை ஹோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டேட்ஃபுல் விஜிட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, என்ன ரீசன்னா நமக்கு அங்கே ரெஸ்பான்ஸ் எல்லாமே நமக்கு அங்கே இருந்து வரணும். ஸோ தட் நம்ம அந்த ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம மேலே மென்ஷன் பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா, மை ஹோம். ஸோ அந்த நேமே இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ இதை ஸ்கேஃபோல்ட் கொடுத்துக்கலாம். ஸோ கண்டெய்னருக்கு பதிலாக ஸ்கேஃபோல்ட் கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன வரும்னா, இங்கே ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் மட்டும் வந்திருக்கும். ஏன்னா நம்ம எதுவுமே இன்னும் மென்ஷன் பண்ணல. ஸோ தட் அது மட்டும் வந்திருக்கும். ஓகே, இப்போ இந்த டியோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ரொம்பவே வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் உங்களுக்கு. இது ரொம்பவே வந்து கொஞ்சம் ஒரு ஹெவியரான பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பல்காக நமக்கு வந்து நிறைய ஏபிஎஸ் வருது. இப்போ லைக் வந்து ஒரு 10,000 கிட்ட வருது, 12,000 கிட்ட, அது மாதிரி நிறையா ஒரு பேக்கேஜஸில் இருக்குது. மொத்தமாக எடுக்கணும். எப்படினாலும் நம்ம வந்து 1 by 1 தான் எடுப்போம். லைக் வந்து இப்போ 10 by 10 அல்லது வந்து ஒரு 20 அந்த மாதிரி ஒரு கவுண்டவுனில் தான் எடுப்போம். பட் அந்த மாதிரி டைம்லேயுமே இந்த டியோ அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா, இந்த எரர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு,
அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம இங்கே கொடுத்துருந்தோம்ல உங்களுக்கு இப்போது ஜஸ்ட் ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் மட்டும் நமக்கு வரும். ஓகே, ஜஸ்ட் இது லோட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா இந்த JSON, இந்த டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய டேட்டாஸ் இருக்குது நமக்கு. ஓகே, இவ்வளோ டேட்டாஸை நம்ம எப்படி இங்கே எடுத்து இதை கஸ்டமைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம சொன்ன மாதிரி இங்கே ஸ்கேஃபோல்ட் கொடுத்துட்டோம். அண்ட் இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஓ வந்து சொல்லியிருந்தோம்ல அதுக்கான ஒரு வேரியபிள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை எங்கே க்ரியேட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட்ஃபுல் விஜிட் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த விஜிட்டுக்குள்ளே வந்துக்கோங்க. அண்ட் இங்கே வந்துட்டு ஜஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா லேட்டுங்கிற வேரியபிள் கொடுத்துக்கலாம். ஓகே, இதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டிஓ அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபைன். ஸோ ஸ்கேஃபோல்ட் கொடுத்தனால அதுக்கு தகுந்த மாதிரி வந்துருச்சு நமக்கு. அண்ட் இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து இதோடைய டேட்டாஸை எடுத்து நம்ம கீழே வந்து ஷோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பாடிக்குள்ளே எப்படி காமிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா இந்த டிஓக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். எங்கே இனிஷியேட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம இனிட் ஸ்டேட் கொடுத்துருப்போமா. ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இனிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு இப்போ இதை ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த இடத்துல இனிட் ஸ்டேட் கொடுத்தோங்க. ஓகே, இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். சாரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஒரு வேரியபிள் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். லைக் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி டிஓ அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு டிஓ அந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துருந்தோம்ல ஜஸ்ட்டு அதோடைய கிளாஸ் நேம். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்கேஃபோல்ட்லேருந்து நம்ம ஒரு லைக் எப்படி சொல்லலாம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ லைக் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் க்ரியேட் பண்ணியிருப்போனா ஸோ அதே மாதிரி இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் இதில் ரிட்டர்ன் டைப் எதுவுமே இல்லாதனால வாய்ட் அப்படிங்கிறதே கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கு ஒரு நேம் நம்ம கொடுத்துக்கலாம். லைக் வந்து ஃபெச் டேட்டா அப்படிங்கிற மாதிரியே கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். இது நமக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்னா அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷனில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து அசிங்க்ரோனஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை ஜஸ்ட்டு லிசன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே அசிங்க்ரோனஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கேருந்து வர ரெஸ்பான்ஸுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா ஜஸ்ட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் நம்ம அசைன் பண்ணணும். அப்போ ரெஸ்பான்ஸ் இதுக்கும் ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்ஸ்க்கு ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் அல்லது RES நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது அவைட் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்து நமக்கு தேவையான டேட்டாவை ஃபெச் பண்ணலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன கொடுப்போம்னு பார்த்திங்கன்னா HTTP அப்படின்னு நம்ம கொடுப்போம். இப்போ நம்ம டிஓ பார்த்ததுனால இப்போ அந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஜெக்ட்டில். ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம கெட் கொடுத்து இங்கே நம்ம என்ன பார்த்து வேணுமோ அந்த பார்த்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். லைக் ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட்டு ஓகே இங்கே ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே கிடையாது. ஓகே, ஃபைன். ஸோ ரெஸ்பான்ஸ் ஸ்பெல்லிங் நினைக்கிறேன். ரெஸ்பான்ஸ். ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு தேவையான URL இங்கே இருக்குது, இது இருக்குது. ஜஸ்ட் இப்போ நான் இந்த URL நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். இப்போ நான் ஜஸ்ட் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா வெறும் ரெஸ்பான்ஸ் அங்கே கெட் பண்ணி மட்டும் தான் வச்சுருப்போம். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எடுத்து இங்கே யூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே என்ன கொடுக்கலாம்னா அதே மாதிரி தான் அந்த ரெஸ்பான்ஸ் டாட் டூ ஸ்ட்ரிங் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அங்கேருந்து டேட்டாஸ் தான் நமக்கு வரும். ரெஸ்பான்ஸ்லேருந்து வர டேட்டா வரும் நமக்கு அங்கே. ஜஸ்ட் இப்போ நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம் பார்த்திங்களா. அப்போ இதை எங்கே கால் பண்ணலாம்னா இனிட்டில் நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே, இனிட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆப் ஸ்டார்ட் ஆகும்போதே நமக்கு கால் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். 1 செகண்ட் சேவ் பண்ணி இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நமக்கு இந்த இடத்துல டேட்டா வந்திருக்கணும். ஓகே, இப்போ ஜஸ்ட் லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஓகே இங்கே இந்த வந்துருச்சா. ஸோ இது எல்லாமே நமக்குள்ளே டேட்டா தான். ஓகே, அந்த பாருங்கள் இப்போ யூசர் ஐடி அந்த 67 சம்திங் அங்கேருந்து எல்லாமே நமக்கு எடுத்து வந்திருக்கு. இங்கே யூசர் ஐடி 61 கொடுது. அப்போ இங்கே என்ன பண்ணியாச்சு, இப்போ நமக்கு டேட்டா வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ இவ்வளோ சிம்பிளாக ஒரே லைனில் ஈஸியாக முடிஞ்சிருச்சா. இப்போ நம்ம HTTP பேக்கேஜ் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கு நம்ம ஜஸ்ட்டு இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். அண்ட் இங்கே ஒன்று கொடுத்து ஜஸ்ட் ஒரே லைனில் நம்ம இங்கே முடிச்சோம். ஓகே, இப்போ ஸ்கேஃபோல்டுக்குள்ளே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்கலான்னு பாருங்கள், லிஸ்ட் வியூ பில்டர் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, அப்போ பாடி அப்படிங்கிறதுல போட்டுக்கோங்க. இன்கேஸ் ஆப் பார் வேணும்னா ஆப் பார் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஆப் பார் இல்லை. இப்போ பாடி இப்போ நம்மளுடைய மெயின் கான்செப்ட் என்னன்னா இங்கே டிஓ பற்றி சொல்கிறது தான். ஓகே, அப்போ டிஓ பற்றி கொடுத்துரும். இப்போ ஜஸ்ட்டு லிஸ்ட் வியூ பில்டரில் மட்டும் இதை ஷோ பண்ணிடலாம். ஓகே, இப்போ லிஸ்ட் வியூ டாட் பில்டர். ஓகே, இதில் வந்து கொடுத்துக்கலாம்.
இப்போ பில்டரில் கான்டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே நம்ம என்ன கொடுப்போம், உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் கொடுப்போமா, கான்டெக்ஸ்ட் கமா இண்டெக்ஸ். ஓகே, ஏன்னா இண்டெக்ஸில் இருந்தால் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதுலேருந்து டேட்டா எடுக்கணும் பார்த்திங்களா. அப்போ எதுலேருந்து நம்ம டேட்டா எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ ஐட்டம் கவுண்ட் எங்கே இருக்குது நமக்கு. அப்போ இதை வாங்கி நம்ம என்ன பண்ணணும், ஒரு வேரியபிள் நம்ம வந்து அசைன் பண்ணோம். அப்போ தான் நம்ம அதோடைய கவுண்ட் இங்கே எடுக்க முடியும். ஸோ தட் அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ அதுக்கு ஒரு வேரியபிள் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ லைக் வந்து என்ன சொல்லலாம், லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்டு வந்து இது டைனமிக்காக நம்ம கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்போ டைனமிக் ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ லைக் வந்து போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா இங்கே அந்த போஸ்ட்டுங்கிற நேம் கொடுத்துருக்கனால நம்மளும் என்ன பண்ணலாம், போஸ்ட் அப்படிங்கிறத மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு இது வந்து ஒரு அறையாக நம்ம வச்சுக்கலாம், அதாவது லிஸ்ட்டு தான். ஸோ தட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து செட் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே என்ன தான் அசைன் பண்ணாலும் நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகாது. அப்போ நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஸ்டேட் கொடுத்துருப்போமா. அப்போ அதில் தான் நமக்கு என்ன பண்ண முடியும், இதை செட் பண்ணியிருந்தால் தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெஃப்ளெக்ஷன் ஆகும். அப்போது அதில் கொடுத்துக்கோங்க. ஸோ போஸ்ட்டு ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஃபைன். ஓகே, இந்த நேம் நம்ம ஆக்சுவலாக இங்கே கொடுக்கக்கூடாது, நம்ம எடுத்து இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்குறதுனா போஸ்ட் டாட் லென்த். ஓகே, ஏன்னா அங்கே தான் நம்ம என்ன பண்ணிடுவோம், எல்லாமே அசைன் பண்ணி வச்சுக்கோம். அப்போ அதோடைய வேரியபிள் நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும். டாட் லென்த் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இதோடைய கவுண்ட் கிடச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லென்த்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு டிஸ்பிளே தான் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பாருங்கள். இதுக்கு வந்து என்ன கொடுத்துக்கலாம், டெக்ஸ்ட் டைல் நம்ம கொடுத்துக்கலாமா. அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகே, டெக்ஸ்ட் டைல் அப்படிலாம் லிஸ்ட் டைல் கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, லிஸ்ட் டைல் கொடுத்துட்டு இங்கே ஒரு செமிக்கலான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுப்போம் பார்த்தீங்கன்னா ட்ரெயிலிங் கொடுப்போமா. அப்போது ட்ரெயிலிங் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து சர்க்கிள் அவதார் வேணுமா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, சர்க்கிள் அவதார். இது ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ஓகே, கலர் ஸ்டார்ட் ரெட் அல்லது ப்ளூ ஏதோ ஒரு சம்திங் கலர் கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ இதுக்கப்புறம் டைட்டிலில் நம்ம என்ன கொடுக்கலான்னு பாருங்கள். ஓகே, டைட்டிலில் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், அங்கேருந்து வர்றது எங்கே நமக்கு அங்கே கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த போஸ்டர்ஸில் அதுலேருந்து எடுக்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ டெக்ஸ்ட்டில் என்ன கொடுக்கலான்னு பாருங்கள். போஸ்டர்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோமா. ஸோ அப்போ ஒவ்வொரு இடத்துலேருந்து வர இண்டெக்ஸை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகே, அப்போ இண்டெக்ஸ் அதில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ இங்கே என்னதெல்லாம் இருக்குது நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், யூஸரோட ஐடி இருக்குது, டைட்டில் இருக்குது, பாடி இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து என்னெல்லாம் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் எடுக்கலாம், பாடி எடுக்கலாம். மற்றது கூட நம்ம ஷோ பண்ணணும் அப்படிங்கிறது இப்போதைக்கு தேவைப்படாது. ஒருவேளை வேணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துக்கலாம், அந்த ஐடி அல்லது யூஸர் ஐடி அதை வேணுமோ நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டைட்டில் எடுப்போம், அதுக்கப்புறம் பாடி அப்படிங்கிறத எடுப்போம். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னா நம்ம டைட்டில் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகே, இப்போ இதை ஜஸ்ட்டு சேவ் பண்ணலாம். இப்போ சேவ் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா, ஒவ்வொரு லிஸ்ட் வியூவில் இங்கே கொடுத்துருக்க டைட்டிலில் என்ன நேம்லாம் இருக்கோ அந்த நேம் எல்லாமே நமக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா பாடி அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ட்ரெயிலிங் கொடுத்ததுனால நமக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ லீடிங்னு கொடுத்திங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்துடும். ஓகே, நம்ம வந்து ஜஸ்ட்டு லீடிங் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் இதை சேவ் பண்ணி இதுக்கு ரேண்டம் கலர் நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எங்கே வரணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, வந்துடுச்சா. இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா, ஸோ லைக் வந்து சப்டைட்டில் கொடுத்துருக்காங்களா, இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன கொடுத்துருவோம், அங்கே பாடி கொடுத்துட்டோமோ அந்த இதை அப்படியே கொடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் இதை நான் அப்படியே ஒரு காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிட்டு என்ன கொடுத்துக்கோங்க, இதில் பதிலாக டைட்டிலுக்கு பதிலாக பாடி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, பாடி ஜஸ்ட் இப்போ நான் சேவ் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், இந்த ஹெட்டிங்க்கு கீழே நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சப்ஹெட்டிங் வரும். லைக் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பாடி அப்படிங்கிற டெக்ஸ்ட் வரும் நமக்கு வந்திருக்கா. அப்போது ஒரு கண்டென்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ இதை நம்ம வந்து ஒரு ஆப்டிமைஸ் பண்ணலாம், ஒரு என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிஸ்ட் டைலுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், இதை ஒரு கண்டெய்னருக்குள்ளே நம்ம போடலாம். கண்டெய்னரில் போட்டுட்டு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஜஸ்ட்டு ரேப் வித் கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, கண்டெய்னர். அண்ட் இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னருக்கு நம்ம வந்து ஷேடோ கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து இதோடைய டீட்டெயில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, இல்லை பேடிங் கொடுக்குறது, அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இது வந்து என்ன கொடுத்துருக்கோம், இது கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட். ஓகே, இந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு ஒரு டியோ அப்படிங்கிற இந்த பேக்கேஜ் மூலமாக எப்படி நம்ம இதை கெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, இதுக்கு அடுத்து வர வீடியோஸில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி இன்னும் கஸ்டமைஸ் பண்ணுறது. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டிசைனில் போட்டு இதை கவர் பண்ணிட்டோம். பட் இதை வந்து எப்படி வந்து ஒரு நம்ம சொன்னால் அந்த மேலே உங்களுக்கு கொடுத்துருப்போம்ல, எரர் ஹேண்ட்லிங் பண்ணுறது, கஸ்டமைஸ் பண்ணுறது, ரிக்வெஸ்ட் வாங்குறது, ரெஸ்பான்ஸ் மாற்றுறது, அது எல்லாமே எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, என்ன ரீசன்னா இந்த இதை நம்ம கெட் பண்ணால் தான் இதுக்கு அடுத்து வர்றதில் நம்ம எப்படி இதெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.